ஓகே, நம்ம ஜனவரி கரண்ட் ஈவெண்ட் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் 21, 22 இந்த 2 நாட்கள் நடந்த ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்லாம் பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருளாதார அளவு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகியவற்றை கொண்டு பொறுப்புள்ள நாடு குறியீடு வெளியிடும் நாடு எது? சரிங்களா? பொறுப்புள்ள நாடு குறியீடுன்னு சொல்லிட்டு ஒரு நாடு வெளியிடுது. அது பார்த்திங்கன்னா பொருளாதார அளவையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் வச்சு பொறுப்புள்ள நாடு குறியீடு அப்படின்னு சொல்லி ஒரு குறியீட்டை வெளியிடுறாங்க. அந்த அமைப்பு எதுங்க? இந்தியா தான். சரிங்களா? இந்தியா தான் வெளியிடுது. இந்த வெளியிடுற இந்த குறியீட்டின் மூலமா இந்தியா வந்து எந்த இடத்துல சொல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா 16வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐஎம்எஃப். ஓகேங்களா? ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்கிற சர்வதேச நாணய நிதியம். சரிங்களா? சர்வதேச நாணய நிதியம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நடப்பு ஜிடிபியை வந்து கணிச்சிருக்காங்க. அது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.3%. சரிங்களா? 7.3%. ஜிடிபி எவ்வளோங்க அவங்க கணிச்சது? 7.3%ன்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இந்த 3 மாநிலத்துடைய மாநில தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 21, 1972. சரிங்களா? ஜனவரி 21 தான் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இந்த 3 இடங்கள்லையும் மாநில தினமாக கொண்டாடுறாங்க. ஜனவரி 21. இதனோட வரலாற்று பின்னணியை பார்த்தீங்கன்னா மணிப்பூரும் திரிபுராவும் பார்த்தீங்கன்னா 1949 தான் இந்தியாவோட இணைஞ்சது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதேச அரசுகளாக இருந்துச்சு. சரிங்களா? இதெல்லாம் பிறகு வந்து 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு வல்லபாய் பட்டேலால் இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாகவும் சில ஒப்பந்தங்கள் மூலயமாவும் சில இடங்கள் வந்து இணைக்கப்பட்டது. அதில் ஒன்று தான் இந்த மணிப்பூர், திரிபுரா இதெல்லாம் வந்து இணைக்கப்பட்டது 1949. ஜனவரி 21 மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இந்த 3 மாநிலமும் மாநில தினமாக கொண்டாடுறாங்க. சரிங்களா? 1972 கொண்டாடப்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரயில்வே துறையில் சின்ன சின்ன நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா உள்ளூர் நிறுவனங்களை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டம். சரிங்களா? உள்ளூரில் இருக்கிற சில பொருட்களுக்கே முக்கியத்துவம் அளித்து அவங்கள மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ரயில்வே துறையில். நெக்ஸ்ட் பாருங்கள். 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சரிங்களா அவங்க வெளியிட்டிருந்தாங்க. கவர்மெண்ட்டே வெளியிட்டிருந்தாங்க. 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோங்க? 11.19%. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. தமிழ்நாட்டில் இவ்வளோ கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பொருளாதாரத்தை வளர்ச்சியில் ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சிச்சு. சரிங்களா? 11.19% 2024-25 நிதியாண்டு. சரிங்களா? இயரை வந்து நல்லா கவனிங்க. 24-25 தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மகளிர் விடியல் பயணம்னு சொல்கிறாங்க இல்லையா? பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் பெண்களுடைய சேமிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு 888 ரூபாய் வந்து சேமிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கை குறிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அரசாங்கத்துடைய கொள்கை குறிப்பு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். முதல்வரின் காலை உணவு திட்டம். முதல்வருடைய காலை உணவு திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு. இந்த திட்டத்தின் மூலமா பயனடைகின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19.34 லட்சம். சரிங்களா? கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து இந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்வருடைய காலை உணவு திட்டத்தில் பயனடைகிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பதிவுத்துறை கணினி மயமாக்கும் திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 தான். சரிங்களா? பதிவுத்துறையில் கணினி மயமாக்கல் பதிவுத்துறையை பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு 2000 முயற்சி எடுக்கப்பட்டது. அதுதான் பதிவுத்துறை கணினி மயமாக்கல் திட்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தற்போதைய இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி யார்? இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார். சரிங்களா? ஞானேஷ்குமார் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் பார்த்தீங்கன்னா
2026 பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அரசு ஒப்புதல் அளிக்கும் முறையை ஆளுநர் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது 176ல் 1. 176ல் 1 இதுதான் என்ன சொல்லுதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒப்புதல் கொடுக்குற ஒரு அறிக்கையை ஆளுநர் அப்படியே படிக்கணும். அதில் எந்த மாற்றத்தையோ இல்லை அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தையோ அதில் புகுத்தக்கூடாதுன்னு சொல்கிறக்கூடியது 176ல் 1. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இது யாருக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022 கொண்டு வரப்பட்டது. 2022 கொண்டு வரப்பட்டது. 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த திட்டம் வந்து பயனளிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவர்களை வச்சு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. என்ன திட்டம்னா புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அடல் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அடல் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2015 மே 9. 2015 மே 9 கொண்டு வரப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு 1000லிருந்து 5000 வரை உத்தரவாத ஓய்வூதிய திட்டமாக வழங்கப்படும். சரிங்களா? இந்த திட்டம் முதியோர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். சரிங்களா? 1000லேருந்து 5000 வரை இவங்க ஓய்வூதியமாக பெற முடியும். அடல் ஓய்வூதிய திட்டம் இதுக்கு தான் ஓகே, தொடர்ந்து இணைஞ்சிருங்க, கரெக்டாக படிங்க, வெற்றி நமதே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.